Welcome to English with One YouTube channel. ஆங்கிலம் கற்க விரும்புவோருக்கு இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் வித் ஒன் யூடியூப் சேனலை மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன் சொல்றேன்னா, நம்ம கிராமர் இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கிறதுல முதல் டாபிக்கு இந்த டாபிக் தான். ஆங்கிலம் கத்துக்கணும்னா இந்த டாபிக்கை கத்துக்காம ஆங்கிலம் கத்துக்கவே முடியாது. ஏன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது ஒரு வேர்ட்ஸை கிளாசிஃபை பண்றது. வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ட்ஸ் இல்லாம நம்ம எந்த சென்டென்சஸும் எழுத முடியாது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணும்போது தப்பு எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ why do we need parts of speech? Parts of speech helps us to classify words. We can classify words into 8. So we are going to learn what are parts of speech. First one, nouns. Nouns are naming words. Example, name of the people, name of the places, name of the animals, idea, things. And what are the things we are calling by names? They are nouns. தமிழ்ல சொன்னோம்னா பெயர் சொற்கள், அதுதான் nouns. மக்கள், இடங்கள், விலங்குகள், யோசனைகள், பொருட்களை பெயரிட்டு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் பெயர் சொற்கள். பெயர் சொற்கள்ல ரெண்டு வகை முக்கியமானது. என்னன்னா காமன் நவுன்ஸ் அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸ். காமன் நவுன்ஸ்க்கு உதாரணமாக பந்து, காரு, குச்சி, நிறைய சொல்லலாம் பெயர் சொற்களுக்கு. அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸுக்கு நம்ம ஒரு நேமை சொல்லலாம். நேம், தி சன், சார்லஸ், தி ஒயிட் ஹவுஸ், கமலா, விமலா, அப்படி எந்த பேரெல்லாம் நம்ம ப்ராப்பரா யூஸ் சொல்றோமோ பொதுவான பெயர், சரியான பெயர் சொற்கள் எல்லாம் ப்ராப்பர் நவுன் சொல்றோம். And I have given two sentences here. She bought a pair of shoes. I have a pet animal. So here what are the nouns? Pair of shoes and pet. Noun அண்ணா நம்ம எதெல்லாம் பெயரை சொல்லி அழைக்கிறோமோ அது எல்லாமே noun, பெயர் சொற்கள். Now we can do an exercise. This is for you. It is called reflection. Reflection means what do we understand from the content. So we can do an exercise so that we can get clear idea about a noun. Is this your book? Many people have a fear of darkness. He is my brother. This is my school. So in this exercise you have to identify what are nouns. You take few minutes, then we can discuss what are the answers. இப்போ நீங்க இந்த எக்ஸசைஸ்ல எதெல்லாம் நவுன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்ம இப்போ பார்க்கலாமா என்ன ஆன்சர்னு? பாருங்க. Is this your book? Book is a noun because it indicates an object. ஒரு பொருளை சொல்லுது. Many people have a fear of darkness. Ideas, they are abstract nouns. Fear of darkness, they are fear also a noun. Darkness is also noun. Brother, school, they are nouns. Noun can be also classified by many, about 8. அடுத்த வீடியோல நம்ம எத்தனை நவுன்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம வகைப்படுத்தலாம்ன்றத அடுத்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். அடுத்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ப்ரோனவுன். நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது நம்ம வேர்ட்ஸை கிளாசிஃபை பண்றோம். ஒரு சென்டென்சஸ்ல வேர்ட்ஸை பயன்படுத்தி தான் நம்ம சென்டென்ஸ் எழுத முடியும். இப்போ நம்ம வேர்ட்ஸை கிளாசிஃபை பண்ணாதான் அது எப்படிலாம் இந்த வேர்ட்ஸ்ல நம்ம ஒரு சென்டென்சஸ்ல வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு தெரியும். இப்போ ப்ராப்பர் நவுன்றது என்னன்னா,
ப்ராப்பர் நவுன் வந்து ஒரு நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரோனவுன். Pronouns are used instead of a noun, and there are different types of pronouns, but we can have only few sample pronouns: I, he, she, it, them, is, yours. First person singular, I can say I. Plural, we. Second person singular, you, and third person singular, you. Third person he, she, it, and the plural they. So we can discuss pronoun in detail in the next class. Pronounன்றது என்னன்னா நவுனுக்கு பதிலா உபயோகப்படுத்துகின்ற பிரதிபெயர்கள். அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா இன்னொரு வீடியோல நான் கரெக்டா சொல்றேன். எல்லா ப்ரோனவுன்ஸும் வகைப்படுத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன். இதுல வந்து நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பர்சன்றதுனா முதல் பெயர், முதல் பிரதிபெயர் நான். அதனோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து நாம், வி. செகண்ட் பர்சன் சிங்குலர், யூ. அதோட ப்ளூரலும் யூ தான். தேர்ட் பர்சன்றது ஈ, ஷி, இட், அவன், அவள், அது. அதோட வந்து ப்ளூரல் வந்து தே, அவர்கள். இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு ப்ரோனவுன்ஸ். இந்த ப்ரோனவுன்ஸை பத்தி நான் வந்து அடுத்த வீடியோல ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். இதுக்கு உதாரணமா நான் ஒரு ரெண்டு சென்டென்சஸ் இங்க போட்டிருக்கேன். I reached home at 6 in the evening. Did someone see a red bag on the counter? இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஐன்றது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அப்போ இது ஒரு ப்ரோனவுன். சம்முன்றதும் ப்ரோனவுன். Why do we need pronoun? I can give an example. If I say about a person, Kamal is my student. Kamal studies in my college. Kamal is very good at studies. Kamal is brilliant. If I use Kamal many times, if I want to tell about Kamal, listener will get tired. So how can I use it? Kamal is my student. He studies at my college. He is excellent at a school. So I don't use Kamal many times. Instead of Kamal, I use he. This word is called pronoun. ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நான் உதாரணமா கமல் வந்து என்னோட காலேஜ்ல படிக்கிறான். கமல் வந்து ரொம்ப நல்ல பையன். கமல் வந்து படிப்புல வெரி குட். இப்படி நான் கமல் சொன்னா நீங்க கேட்கறவங்க எல்லாம் என்ன ஆயிடுவீங்க? டயர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்? கமல் என்னோட ஸ்டூடெண்ட். அவன் ரொம்ப நல்ல பையன், படிப்புல நல்ல பையன். அவன் என்னோட காலேஜில் தான் படிக்கிறான். அப்ப நான் அவனு திருப்பி யூஸ் பண்ணும்போது நான் நவுனுக்கு பதிலாக இந்த ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்றேன். ப்ரோனவுன் கூட 8 வகையா ப்ரோனவுன் இருக்கு. அதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இந்த எக்ஸசைஸ்ல ஐன்றதும் ஒரு ப்ரோனவுன், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அதே மாதிரி சம்ன்றது வந்து இன்டெஃபினிட் ப்ரோனவுன். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு எக்ஸசைஸ், நீங்க ப்ரோனவுனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுக்கான ஒரு எக்ஸசைஸ். இஸ் திஸ் த பாய் who won the first prize? That is my mom. I hurt myself yesterday when we were playing cricket. இந்த எக்ஸசைஸை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நீங்க படிச்சுட்டு கண்டுபிடிங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க. நம்ம அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்க. Is this the boy who won the first prize? So who is the relative pronoun? That is my mom, possessive pronoun. I hurt myself yesterday when we were playing cricket, reflexive pronoun. So I have mentioned here relative pronoun, possessive pronoun, reflexive pronoun. இதெல்லாம் என்னன்னு கேட்பீங்க. இதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலா நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது verbs. மூணாவது verbs. வேர்ப்ஸ்ன்றது வினைச்சொற்கள். வேர்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ப்ஸை வச்சுதான் நம்ம ஒரு சென்டென்சஸோட மீனிங்கை கண்டுபிடிக்க முடியும். வேர்ப்ஸ் பிளேஸ் an important role in a sentence so that we can identify the meaning of a sentence.
என்னென்ன செயலெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் verbs. உதாரணமா வாசிக்கிறது, உட்காருறது, ஓடுறது, நம்ம செய்யற செயல் எல்லாத்தையுமே நம்ம verbs சொல்லலாம். அதுக்குதான் மேல உதாரணமா சொல்லியிருக்கேன். ரீடு, சிட்டு, ரன்னு, பிக்கு, கார்னிஷ், கம்மு, பிச். இது மாத்திரம் இல்லை, ஸ்லீப்பு, நம்ம செய்யற எல்லா செயலுமே லெசன் பண்ணுவோம், அப்புறம் ரைட் பண்ணுவோம், ஒருத்தர் பேசுவோம், ஸ்பீக்கு, டாக்கு, எல்லா செயலுமே நம்ம செய்கிற செயல் எல்லாமே வேர்ப்ஸ்ல வரும். வேர்ப்ஸுக்கு உதாரணமா நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஷி பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரிடே. தர்ஷனா அண்ட் அருள் ஆர் கோயிங் டு மூவிஸ். இந்த ஆர் கோயிங்ன்றது வந்து ஒரு வேர்ப். ஆர்ன்றது ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்றது மெயின் வெர்போட சேர்ந்து வரும் துணை வினை சொற்கள். ஸோ வெர்ப்ஸ் பத்தி கூட நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு தான். பண்ணுங்க. பண்ணிட்டு இதுல நீங்க எது வேர்ப்ஸ்ன்றதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தரேன். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாமா? இப்ப பாத்தீங்களா உங்களோட ஆன்சரை? நீங்க பண்ணியிருந்தது செக் பண்ணியிருந்த போது உங்களோட ஆன்சர் நிறைய பேருக்கு கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மை ஃப்ரெண்ட்ஸ் விசிட்டட் மீ லாஸ்ட் வீக். விசிட்டட் இது ஒரு செயல். டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? டிட் அண்ட் ஹாவ். ஹாவ் நான் சொன்ன மாதிரி இது ஆக்சிலரி வேர்ப்ஸ். அதையும் சில சமயத்துல அது மெயின் வேர்ப்ஸாகவும் வரும். ஐ ஹாவ் எ பென் அப்படின்ற இடத்துல அது ஒரு மெயின் வெர்பாகவும் வரும். மை நேம் இஸ்ன்றது ஒரு வேர்ப் தான். ஏன்னா இது ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வெர்பா இருந்தாலும் இந்த சென்டென்சஸ்ல அது மெயின் வெர்பா இருக்கு. அடுத்தது நம்ம அட்வர்பை பத்தி பார்ப்போம். அட்வர்பும் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்ப அட்வர்ப், வாட் ஆர் அட்வர்ப்ஸ்? இட் சேஸ் அபவுட் வேர்ப்ஸ். இட் கிவ்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டு எ வேர்ப். ஒரு வேர்புக்கு அடிஷனலா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எதுன்னா அட்வர்ப். உதாரணமா நான் இப்போ ஒரு வேலை செய்யறேன். அந்த வேலையை நான் எப்படி செய்யறேன்றதுக்கு அடுத்த தகவல் கொடுக்கறது தான் அட்வர்ப். எக்ஸாம்பிள், ஐ வாக். ஐ வாக்ன்றது நான் நடக்கிறேன். ஐ வாக் ஃபாஸ்ட். ஐ வாக் ஸ்லோலி. அப்ப நான் எப்படி அந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் அட்வர்ப். இப்போ உதாரணமா நான் 2 சென்டென்சஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டிட் யூ கம் ஹியர் டு பை அன் அம்ப்ரெல்லா. அப்போ டிட் யூ கம் ஹியர் அப்படின்றது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே ஆஸ் ஐ வாஸ் சிக். இது வந்து எஸ்டர்டே என்றதும் ஒரு அட்வர்ப். ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல் அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போல. எப்ப போல? எஸ்டர்டே. அப்போ உங்களோட வேலைக்கு அடிஷனலா இன்ஃபர்மேஷன் எப்ப கொடுக்குது? எஸ்டர்டே. அப்போ அட்வர்ப்ன்றது இட் கிவ்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டு எ வேர்ப். Adverbs can also classified by many. I will explain you in the next topic. I'll make you a video especially for adverb. Adverbுக்குனே ஒரு தனி வீடியோ போடலாம். அதனால டீடைலா நீங்க கத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல நீங்க எது அட்வர்ப்ன்றது கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Ravi reads the newspaper every day. Can you please come quickly? Tony was so sleepy that he could hardly keep his eyes open during the meeting. So இந்த 3 சென்டென்சஸ்ல எதெல்லாம் அட்வர்ப்ன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 2 மினிட்ஸ்ல என்னென்ன அப்படின்ற ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, Savio reads the newspaper every day. Every dayன்றது adverb of frequency. Every dayன்றது என்ன சொல்றது? adverb பத்தி. adverb நான் சொல்றது நம்ம செயல அதுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எப்பெல்லாம் ரீட் பண்றான்? எல்லா நாளுக்கும் ரீட் பண்றான். அப்போ every day is an adverb of frequency. எப்படி வரான்? கம் குயிக்லி, வேகமா வரான். கேன் யூ ப்ளீஸ் கம் குயிக்லி, சீக்கிரம் உங்களால வர முடியுமா? அப்போ சீக்கிரமா வர முடியுமா? சீக்கிரமான்றது adverb of manner.
அதே மாதிரி ஹார்ட்லின்னு சொன்னா டோனி வாஸ் சோ ஸ்லீப்பி தட் ஹி குட் ஹார்ட்லி கீப் ஹிஸ் ஐஸ் ஓப்பன். ஹார்ட்லி மீன்ஸ் ரொம்ப ரேரா தான் அவன் கண்ணை ஓப்பன் ரொம்ப ரேரா அவன் மீட்டிங்ல கண்ணை ஓப்பன் பண்ணி வைக்க முடியுது. ஏன்னா ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கான், அதனால கண்ணை திறக்கவே முடியல. அப்ப ஹார்ட்லின்றது என்னன்னா ரேர்லி. அப்போ அந்தவங்களோட ஆக்ஷனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதால இது அட்வர்ப் ஆஃப் டிகிரி. அட்வர்பை பத்தியும் நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். நீங்க எல்லா அட்வர்பை புரிஞ்சுக்கிட்டு நல்லா நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நல்லா கத்துக்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நவுனை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்ஜெக்டிவ்ஸை வச்சுதான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும். இது வரைக்கும் முன்னாடி நம்ம அட்வர்பை பார்த்தோம்ல, அட்வர்ப் எப்படி உதவிச்சு, ஒரு வேர்பை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிச்சு. வேர்பு எப்படிலாம் செயல் பண்ணாங்கன்றது அட்வர்ப் சொல்லும். அட்ஜெக்டிவ்ஸ் நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். நவுன்றது யாரு? சப்ஜெக்ட். நவுன் இல்லாம எந்த சென்டென்சஸும் நம்ம எழுத முடியாது. அப்போ அட்ஜெக்டிவ்ஸ்ன்றது நவுனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் எதுன்னா குட், அக்லி, குயிக், பியூட்டிஃபுல், இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், she is a beautiful girl. she is a girl அப்படின்னு சொன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பொண்ணு. she is a beautiful girl போது அந்த பொண்ணு எப்படி இருக்கலாம்? பியூட்டிஃபுல்லா இருக்கா. அப்போ அந்த பியூட்டிஃபுல்ன்றது அந்த ஒரு நவுனை பத்தி, ஒரு ஆளை பத்தி அப்படி நமக்கு சொல்லும் போது அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். உதாரணமும் நான் கீழே எழுதியிருக்கேன். The place we visited yesterday was Sherin. Did you see how big the dog was? அந்த இடம் எப்படி இருந்துதான்? ரொம்ப அமைதியா இருந்துதான் ஷெரின். அதே மாதிரி அந்த டாக் எப்படி இருந்துதான்? பெரிய டாகா இருந்துதான். அப்போ ரொம்ப பெருசா இருந்துதான். அப்ப இந்த மாதிரி ஒரு நவுன் டாகுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எது? பிக். அந்த இடத்துக்கு இது கொடுக்கறது, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஷெரின். ஸோ இந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகள் நவுனுக்கு அடிஷனலா இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அது எல்லாமே டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ், நீங்க எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அட்ஜெக்டிவ்ஸை பத்தின்றதுக்காக ஒரு 3 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸா தோணுதோ அதை பாயிண்ட் பண்ணி வைங்க. நம்ம 2 மினிட்ஸ்ல இந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, the weather is pleasant today. pleasant எதை பத்தி பேசுது? வெதரை பத்தி பேசுது. அப்ப இது அட்ஜெக்டிவ்ஸ். the red dress பத்தி அடிஷனலா ரெட் கொடுக்குது. அப்ப இது ஒரு அட்ஜெக்டிவ்ஸ். my brother had only 1 சப்பாத்தி. எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டாரா? ஒரே சப்பாத்தி சாப்பிட்டாரு. அப்ப அந்த 1ன்றது அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ preposition. preposition are words which can be used before a noun or pronoun to give connection to a sentence. To give connectivity to a sentence. ஒரு சென்டென்சஸ்க்கு மீனிங் கொடுக்கறதுக்காக ஒருவேளை நவுனுக்கு முன்னாடியோ இல்ல ப்ரோனவுனுக்கு முன்னாடியோ யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாமே ப்ரிப்போசிஷன் ஒரு மீனிங் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வார்த்தை, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ப்ரிப்போசிஷனுக்காக நான் தனியா ஒரு வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்போசிஷன் நல்லா கத்துக்கலாம். ஏன்னா ப்ரிப்போசிஷன் நல்லா புரிஞ்சுக்கலன்னா நிறைய பேர் சென்டென்சஸ்ல மிஸ்டேக் கமிட் பண்றது ப்ரிப்போசிஷனை சரியா யூஸ் பண்ணாததுதான். இப்ப உதாரணமா சில ப்ரிப்போசிஷன் இன்னு, அவுட், பிசைட்ஸ், நிறைய ப்ரிப்போசிஷன் இருக்கு. அது நம்ம தனி வீடியோ போடும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்போ 2 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேங்க. ஏன்னா நம்ம ப்ரிப்போசிஷன் நிறைய படிக்க, ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண நீங்க ப்ரிப்போசிஷனை without any doubt you can use preposition. You should have reading practice. I recommend always reading practice to use preposition properly. Preposition use பண்ணனும்னா நீங்க நிறைய reading practice பண்ணணும். The teacher asked the students to draw lines on the paper. எங்கெல்லாம் வரையறாரா? பேப்பர் மீது வரைகிறார். ஆன்னா அதன் மீது. அப்ப இந்த வேர்டு இல்லைன்னா இந்த மீனிங்க்கு, இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் இருக்காது. The child hid his birthday present under his bed. ஸோ என்ன பண்ணிட்டான் அந்த சைல்டு? அந்த பெட்டுக்கு கீழே அவங்களோட பர்த்டே ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டானா. ஹிட் என்னன்னா ஹைடோட செகண்ட் ஃபார்ம், மறைத்து வைத்துக் கொண்டான், பாஸ்ட் டென்ஸ். இப்ப இந்த அண்டர் ஆன்றது அந்த சென்டென்ஸ், அந்த வேர்டு இல்லைன்னா சென்டென்சஸ்க்கு மீனிங்கே இருக்காது. இது ஒரு சென்டென்சஸா இருக்கும். இஸ் பெட்ன்றது தனியா இருக்கும். ஸோ ப்ரிப்போசிஷன் இல்லாம சென்டென்சஸ்க்கு மீனிங் இருக்காது. ஒரு எக்ஸசைஸ்,
Mom asked me to go to the store near my school. The thieves jump over the wall and escape before we could reach home. Rama goes to his hometown. இது நான் எல்லாமே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ப்ரிப்போசிஷன் கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணணும்னுட்டு. Next, conjunction. Conjunctions also really important because it helps to connect either two words or two sentences. ஒருவேளை ரெண்டு வேர்டுக்கு நடுவுலையும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டு சென்டென்சஸ்க்கு நடுவுலையும் யூஸ் பண்ணலாம். உதாரணமா கீழே பாருங்க, மீனா அண்ட் ஜாஸ்மின் had come to my birthday party. என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு யார் யார் வந்தாங்க? மீரா அண்ட் ஜாஸ்மின். And Jane did not go to work as she was sick. இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. Jane did not go to work, இது ஒரு சென்டென்ஸ். She was sickன்றது இன்னொரு சென்டென்ஸ். இது ரெண்டும் இணைக்கிற விதமா as யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ conjunction can be used to join either two words or two sentences. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். இதுல எதெல்லாம் கன்ஜங்ஷன்றதை கண்டுபிடிங்க. Unless you work hard, you cannot score good marks. I have not finished my project, yet I went out with my friends. Since Ram is not feeling well, he doesn't go for job. ஸோ இந்த சென்டென்சஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு கன்ஜங்ஷன்றது உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா இதுல யூஸ் பண்ணிருக்கிற எல்லா கன்ஜங்ஷனும் ரெண்டு சென்டென்சஸை இணைக்குது. ரெண்டு சென்டென்ஸை இணைச்சு ஒரு சென்டென்சஸா மாத்திருக்கு. நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். Unless you work hard, you cannot score good marks. I have not finished my project, yet I went out with my friend. Since Ram is not feeling well, he doesn't go for job. ஸோ இந்த since, yet, unless இதெல்லாம் ரெண்டு சென்டென்சஸை ஒரு சென்டென்சஸா கனெக்ட் ஆக்கிடுது. அதனாலதான் அது கன்ஜங்ஷன்ஸ். இப்ப கடைசியா இருக்கிற லாஸ்ட் வேர்ட்ஸ் எது? இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் expresses our sudden feelings and strong feelings. Example, wow, alas. These words are used in English dictionary, but we don't use wow. We use wow, but we don't use alas. In the number, but these words have no meaning, but it expresses only your feelings. இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நமக்கு மீனிங் பார்க்கணும்னா மீனிங் இருக்காது. இது ஒரு ஃபீலிங் மாத்திரம் தான் சொல்லும். வாவுன்றதுக்கு நீங்க மீனிங் பார்க்கவே முடியாது. வாவுன்றது எப்ப நம்ம யூஸ் பண்றோம்? ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு. அலாஸ்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணல. எனவே அலாஸ்ன்றது எப்படின்னா ஒரு சோகமான ஒரு விஷயத்துக்காக அப்படி சொல்லும் போது தமிழ்ல நம்ம ஐயோ, அப்பா, ஐயோடா, அப்பாடா அப்படின்ற நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்றோம். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மீனிங் தேட முடியாது. அது நம்மளுடைய உணர்வுகளை மாத்திரம்தான் சொல்லணுன்றதை நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். Hurrah, we won the match. Congratulations, you have a baby girl. Oh, we lost him. Hey, I got a number. So find out what are the interjection words in these sentences. I hope you easily identify interjection words. நீங்க ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்க நான் நம்புறேன். நம்ம இன்னும் ஒரே நிமிஷத்துல இந்த வேர்ட்ஸை நம்ம ஆன்சரை பார்த்துருவோம். இப்ப புரிஞ்சிருக்கும். ஹுரா, கங்க்ராச்சுலேஷன், ஓ, ஏ, இதெல்லாம் என்னது? இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் டு ரீகேப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுக்கு வேணும்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்ட்ஸை கிளாசிஃபை பண்ணுது. ஒரு சென்டென்சஸ்ல வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு சென்டென்சஸ்ல வேர்ட்ஸ் நிறைய விதமா பிளே பண்ணுது. அதை தான் நம்ம இப்ப படிச்சோம். I thank you, and if you